உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு மத்தியிலும் கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி 19.63% உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி வரலாறு காணாத வகையில் அதிகரித்து 44.24 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக மின்னணு பொருட்கள், பொறியியல் சாதனங்கள், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மற்றும் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி சர்வதேச சந்தைகளில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. மேற்கு ஆசிய மற்றும் வளைகுடா நாடுகளுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி ஜூலை மாதத்தில் 8.62% உயர்ந்து 5.7 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கச்சா எண்ணெய் தேவையின் காரணமாக நாட்டின் மொத்த இறக்குமதி 76.22 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்ததால் வர்த்தக பற்றாக்குறை 31.98 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி வளர்ச்சி இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு சாதகமான அறிகுறியாக பார்க்கப்பட்டாலும் இறக்குமதி மதிப்பு வேகமாக அதிகரிப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது.